மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதொருமை கடகராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்மைகளை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த மாதம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் யாருன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் மனோகாரகன், அப்படியும் இருப்பார் இப்படியும் இருப்பார். அதனால தான் உங்களுக்கு சாதாரண பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி கடகலக்னத்தை சேர்ந்தவாளுக்கெல்லாம் மனசில் ஒரு குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். அப்போ மற்ற ராசிக்காரெல்லாம் எப்படின்னு கேட்கலாம். ஆனால் சில நேரங்களில் அவங்க தெளிவாக முடிவெடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் இந்த சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். தனவரவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றி மகிழ்வீர்கள். அதுமாரி குடும்பத்துக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் இல்லைன்னா அத்தியாவசிய பொருட்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. 3-12 குடை அதிபதி புத பகவான் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும். எடுக்கிற காரியங்கள் அருமையாக இருக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீர்கள். அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில செலவுகள் சுபகாரிய செலவுகளாக வந்து சேரும். 27/1/2024 முதல் இந்த புத பகவான் பகைருண ரோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்துக்கு வந்து மறைவு வருகிறார். அதனால இந்த புத பகவான் மூலமாக உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்குன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது முதலீடு போடுறதுக்கு முன்னாடி அந்த முதலீடு கரெக்டாக உகந்ததான் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. 5-10 குடை அதிபதி செவ்வாய் பகவான் பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. 3, 6, 10, 11 ரொம்ப விசேஷமான பலன்கள், உபஜய ஸ்தானங்கள், அற்புதமான பலன்கள் குழந்தைகள் மூலமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும். சரியா? அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற உயர்வுகள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக கண்டிப்பாக வந்து சேரும். அவங்க தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளணும். சரியா? கவர்மெண்ட்லேயும் சரி தனியார் துறையிலையும் சரி அவங்களா உங்களுக்கு இடமாற்றம் கொடுக்க மாட்டாங்க, பதவி உயர்வு கொடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு கிடைக்கும், ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதேமாரி வீடு மனை வாகனம் அதெல்லாம் வாங்குகிற யோகமும் இருக்குது. அதே சமயம் சில பேருக்கு வீடு இருக்கும், அதை மராமத்து பண்ணலாம், கொஞ்சம் பழுது பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு அருமையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குங்க. 4-11 குடை அதிபதி சுக்கிர பகவான். இவர் உங்களுக்கு சுகாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 19/1/2024 அவர் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவர் 6ஆம் இடத்துக்கு செவ்வாயோட சேர்ந்து உங்களுக்கு சுக்கிரமங்கல யோகத்தையும் கொடுக்க போறார். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உறவுகள் பலமாக இருப்பாங்க, அவங்க மூலமாக சந்தோஷம் இருக்கும். தொழில் வியாபாரமும் லாபமாக செல்லும். 19ஆம் தேதியிலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரதுனால, அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சில யோகங்கள் அற்புதமாக கிடைக்கும். சில பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக இல்லத்தில் நடைபெறும். அருமையாக அந்த மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, வரன்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமண யோகம் கைகூடும். அழகான ஒரு மங்கள காரியங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்குங்க. உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. உறவுகள் மூலமாக சில மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கார்.
அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்திலையும் சரி உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எதிர்பார்க்கிற நன்மைகள்லாம் உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுகூலமாக கொடுப்பாங்க. தொழில் வியாபாரத்துலேயும் திடீர் திருப்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் பெரிய அளவாக என்ஹான்ஸ் பண்ணி விருத்தி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அபிவிருத்தி தாராளமாக பண்ணலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி தனவரவு தாராளமாக வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் எப்பாடுபட்டாவது நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 15/1/2024 இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம். கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதேமாரி வாகன பயணம் ஏதாவது இருந்துன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படின்னா ரொம்ப கவனமாக படிப்பீங்க. அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாதிரி இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அவங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். சாயா கிரகமான ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக அமையும். மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் தான் குறையுமே தவிர அதுக்காக நீங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணியிருந்தீங்க மாதம் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் ஆகும். அவ்வளோதானே தவிர அதுக்காக உடனே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே சூப்பராக இருக்கணும். சரி, அதனால் அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இந்த ராகு பகவான் கேது பகவான் இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். மனசில் ஒரு தைரியத்தை கொடுப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். அதே சமயம் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குற யோகமும் கிடைக்கும். இந்த வெளிநாட்டுக்கு போய் இந்த குழந்தைகள் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். முயற்சிகளை முடுக்கி விடலாம். எல்லாமே அற்புதமாக நிறைவேறும். இந்த விசா அது இது எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு முடியும். அருமையாக நீங்கள் வெளியூர் பயணத்தை மேற்கொள்ளலாம். நன்னா படிக்கலாம், இல்லை உத்தியோகம் பார்க்கலாம். அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 6, 9 குடை அதிபதி குரு பகவான். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகைருண ரோகாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி. சில நேரங்களில் சில பாக்கியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியங்களை அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற குரு பகவான் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கார். பரபரப்பாக இருந்தீங்கன்னா தான் தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி நீங்கள் ஒரு நல்ல மதிப்பை பெறலாம். அதற்குண்டான உயர்வுகளையும் நீங்கள் அடையலாம். சரி, இந்த கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வருமானம் வரணும்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டு தான் ஆகணுங்க. அதே சமயம் குரு பகவான் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல விழுது அற்புதமான தனவரவை உங்களுக்கு கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல துலா ராசியில் விழுறதுனால உங்களோட சுகம் என்றைக்குமே கெட்டு போகாது. மனசில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக சில காய்களை அப்படியே நகர்த்துவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி அவங்களோட திருமண நிகழ்ச்சிகள், இந்த விருந்து கேளிக்கைகள் நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக செயல்படுவீங்க. அதோட உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துலேயும் சந்தோஷமான ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துல விழுறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக தொழில் வியாபாரத்தில் கடுமையாக நீங்கள் உழைக்கிறதுனால ஒரு வருமானம் வரும். அதன் மூலம் கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். வட்டி சுமை கண்டிப்பாக குறையும். 7, 8 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டமராசியில் இருக்கார். பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் களத்திரஸ்தானத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சதயோகம் கொடுத்தார் அப்படின்னாலும் சில உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குழப்பங்களை நிறையாவே கொடுத்துட்டார். ஏகப்பட்ட கடகராசி அன்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. என்னென்னா ரொம்ப உங்களுக்கு பிரச்சனைகளை உடல் ஆரோக்கியத்தில் கொடுத்துட்டாங்க. உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சமாளிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால சமாளிச்சிட்டீங்க. தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்ததுனால தப்பிச்சிட்டிங்க. ஆனால் அந்த உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பேருக்கு, அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்தாருங்க. இருந்தாலும் நீங்கள் சமாளித்து ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டு எப்படிங்க இருக்குன்னு கேட்டு நகர்த்திட்டீங்க. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 20/12/2023 அவர் விலகி உங்களோட அஷ்டமராசிக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, பொன் வைக்கிற இடத்துல பூ வை அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாடு,
சில விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த நன்மைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் திட்டம் போட்டு வாங்குறது நல்லது. அதேமாதிரி இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா சில விஷயங்களில் நம்ம சில காரியங்களை வேற மாதிரி ஒரு டைவர்ட் பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதனால சில விஷயங்களை நீங்கள் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா மனசு அதில் போயிடும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த மாதம் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/1/2024, 15/1/2024 கரெக்டாக இந்த பொங்கல் நாளில் வருது. என்ன பண்ணுறது? சரி, கவலைப்படாதீங்க, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. சரியா? இந்த மாதம் சந்திராசிரம தினங்கள் அன்னைக்கு சங்கடங்கள்லாம் குறையணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை கொஞ்சம் போட்டுட்டு உங்கள் வேலைகளெல்லாம் இங்கே ஆரம்பிங்கோ. இந்த சந்திராசிரம தினங்கள் மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும். இந்த நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமாகவே அமையும். ஏன்னா பொங்கல் நாள் அப்படிங்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா உறவினர்கள்லாம் வருவாங்க, குழந்தைகள்லாம் வருவாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த மாதம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில், யார் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும். அதனால் அந்த சிவன் கோயிலுக்கு போங்கோ. சிவன் கோயிலுக்கு போயிட்டு கணபதியை வழிபாடு பண்ணுங்கோ, முருகனை வழிபாடு பண்ணுங்கோ. அடுத்தது எம்பெருமான் சிவபெருமான பார்வதி பரமேஸ்வராலா நினச்சி வழிபாடு பண்ணிட்டு நவக்கிரகங்களை சுற்றிட்டு வாங்கோ. கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரமாக வேற என்ன பண்ணணும்னா நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக, ஆனந்தமான மாதமாக, ஆரோக்கியமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.